நமஸ்காரம். கடிகாரத்தை பார்த்து கொண்டுதான் வேலை செய்ய வேண்டுமா? அதுவும் இப்போதெல்லாம் கை கடிகாரத்தை விட மொபைல் போனில் இருக்கும் கடிகாரம், அதை பார்த்து கொண்டே இருக்கும்போதே நேரமாகி விடுகிறது. ஒரு சின்ன கணக்கு சொல்லுகிறேன், சரிதானான்னு நீங்கள் பார்க்கவும். 108 முறை 8 எழுத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. இன்ன வேகத்தில் ஜபிக்க வேணும்னு எனக்கு தெரியும். படபடபடா என்றும் சொல்ல முடியாது, தூங்கி போற அளவுக்கு மெதுவாகவும் பேசக்கூடாது. அது எந்த வேகத்தில் சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறேன்னு வைத்துக் கொள்வோம். 108 முறை சொல்ல வேண்டும். 2 நாள் 3 நாள் இதை சொல்லி பழகிய உடனேயே எவ்வளவு நேரம் பிடிக்கும் நமக்கு தெரிந்துவிடும். அப்புறம் கடிகாரம் பார்க்க தேவையில்லை. காயத்ரி ஜபம் பண்ணுகிறோம், கடிகாரத்தை பார்த்து பண்ணவே வேண்டாம். ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்ல இவ்வளவு நேரம் பிடிக்கும். 108 முறை இத்தனை நேரம்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்து கொள்ளலாம். தினப்படி செய்யும் பூஜை, ஆராதனம், இதற்கடுத்து இது இதற்கடுத்து அது அவசர கதியாக பண்ணக்கூடாது. ஒரே வேகத்தில் பண்ணினால் இத்தனை நிமிஷம் ஆகும், 20 நிமிடங்கள் ஆகலாம், அரை மணி நேரம் ஆகும். ஒரு 100 பாட்டுக்கள் ஆழ்வாருடைய திருவாய்மொழியை சொல்ல வேண்டும். ஒழுங்கான வேகத்தில் சொல்லிக் கொண்டு போனால் 25 நிமிஷங்கள் ஆகும். இதெல்லாம் ரொம்ப செட் கிளாக், இதுக்கு தனியா கடிகாரத்தையே பார்க்க வேண்டாம். வாக்கிங் போகிறோம், தினப்படி போகிறோம். இந்த பார்க்கை 3 முறை சுத்தி வர வேண்டும். ஒரு முறை சுத்தினால் 1.5 கிலோமீட்டர். நமக்கு நம்முடைய நடை வேகம் தெரியும். 3 முறை சுத்தினால் எவ்வளவு நேரமாகும்னு தெரியும். இதற்கு எதற்கு கடிகாரம்? அதனால் பல வேலைகளை கடிகாரம் இல்லாமலே செய்ய முடியும். அதற்கென்று நேரம் தப்பிவிடும் நான் சொல்லவில்லை, நேரம் தப்பாமலே செய்ய முடியும். பின் எதற்கு அடிக்கடி கடிகாரம் பார்க்கிறோம்? 108 முறை காயத்ரிக்குள் மணி பார்த்தீர்கள் என்றால் நேரமாகிவிட்டது என்பதற்காக மந்திரத்தை வேகமாக சொல்ல போகிறோம் பொருளா? அப்படி சொல்ல முடியாது. இதில் எங்கு சிக்கல் என்றால், நடுவில் உட்கார்ந்து விடுவோம். காலை எழுந்திருக்கிறோம், பல் விளக்குகிறோம், இயற்கை உபாதைகளை கழிக்கிறோம், குளிக்கிறோம், பூஜிக்கிறோம், ஜபம் பண்ணுகிறோம். இது ஒவ்வொன்றத்துக்கு நமக்கு நேரம் தெரியுமே. அதனால் 5:30 மணிக்கு தொடங்கினேன் என்றால் 7:30 மணிக்கு முடிந்துவிடும். மணி பார்க்காமலே 7:30 சொல்லலாம். ஆனால் நாம் ஏன் அடிக்கடி பார்க்கிறோம் என்றால், இந்த ஒன்றிலிருந்து அடுத்தை செய்வதற்குள் உட்கார்ந்து ஏதான செய்தித்தாள் படிக்கிறேன், அது நேரம் தெரியாது. அது படித்தால் கூட தேவையில்லையே. சோசியல் மீடியா பார்க்கிறேன், நேரம் போவதே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தை வீணாக்கிவிட்டு அடுத்தது பூஜையின் நேரத்தை குறைக்கலாமா, ஜபத்தின் நேரத்தை குறைக்கலாமா? கடிகாரத்தை பார்த்தால் பதைக்க வைக்கிறதே, அதனால் இன்னத்தை குறைக்க வேண்டும். இதற்குத்தான் கடிகாரமே பார்க்கிறோம். தினப்படி இன்னத்தை அடுத்தடுத்துன்னு செய்து பழகி இருந்தால், அது கண்டிப்பா இந்த சோசியல் மீடியா காலத்துக்கு முன்னால் இருந்தது. அப்படித்தான் பழக்கம். எதுவுமே நம்மை தெரியாமல் நேரத்தை வீணடிக்க கூடாது. பார்த்து கொண்டே இருந்தேன், மணி போனதே தெரியவில்லை. இது ஒரு இடத்தில் சொல்லலாம். பகவானுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருந்தேன், நாமங்களை சொல்லிக் கொண்டே இருந்தேன், மணி போனது தெரியவில்லை. அது வேண்டுமானாலும் சொல்லலாம். அதை விடுத்து இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன், மணி ஆகிவிட்டது, பரபரப்பாக பண்ண வேண்டும் என்றால், சமையல் பண்ண வேண்டும் என்றாலும் அரிசி கொதித்துத்தான் ஆக வேண்டும். அது கொதிப்பதை விட்டு அத்தோடு சேர்ந்து நாமா கொதிக்க முடியும்? இவ்வளவு நேரம் ஆகத்தான் ஆகும். அது அடுப்பில் பண்ணாலும் சரி,
வெங்கலப்பானையானாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி, இத்தனை நிமிஷம் ஆகும். நாம் கொதித்ததற்காக அது சீக்கிரம் கொதிக்காதே. அதனால் நாம் கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து வேலை செய்கிறோம்னு சொன்னாலே ஒன்று பழக்கமில்லாத வேலை செய்கிறோம்னு அர்த்தம், அல்லது நடுநடுவே உட்கார்ந்து விட்டு நேரமாகிவிட்டதுன்னு பதைத்து அதனால் மற்ற செய்ய வேண்டிய நேரத்தை குறைக்கிறோம் என்று பொருள். இல்லை என்றால் நீங்களே சொல்லுங்கள், நம்முடைய பல வேலைகளுக்கு கடிகாரம் தேவையே இல்லை. எவ்வளவு நேரத்தில் முடியும்னு நமக்கே தெரியும். ஆனால் அது இயலாமைக்கு காரணம் நேரம் விரயமாகிறது. அது ஆகாமல் இருக்கத்தான் வழி பார்க்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.